இப்போ வந்து முல்லைத்தீவு பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து போயிட்டுருக்கோம். பரந்தன் வீதி புதுக்குடியிருப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரபுரம் 5 கிலோமீட்டரா. சுதந்திரபுரம்னு ஒரு ஊரே இருக்குது இங்கே. நம்மளுடைய பேருந்து பரந்தன் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடுச்சு. வணக்கம் நண்பர்களே. பாடி பார்த்துங்க எப்படி மின்னுதுன்னு. இப்போ வந்து நாம் பிஎஸ் கெஸ்ட் ஹவுஸ் இன் முல்லைத்தீவு. அங்கேருந்து நம்ம செக் அவுட் பண்ணி முல்லைத்தீவு பேருந்து நிலையத்துக்கு நடந்து போயிட்டுருக்கேன். நடந்து போகிறதுக்கு எதுக்கு ஹெல்மெட்னு நீங்கள் கேட்கலாம். மழை பெய்யுதில்ல, தலை எப்படியா தான் நனைஞ்சிரும். அதனால் சரி ஹெல்மெட் இருந்துச்சு, சும்மா போனால் தலை நனைஞ்சிருன்னு சொல்லிட்டு ஹெல்மெட் போட்டிருக்கேன். இப்போ வந்து முல்லைத்தீவு பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து போயிட்டுருக்கோம். முல்லைத்தீவு பஸ் ஸ்டாண்டில் போய் பஸ் பிடிச்சி யாழ்ப்பாணத்துக்கு பஸ்ஸில் போக போகிறோம். தக்காளி ஆக்சுவலாக இந்த தடவை திரிகோணமலைக்கு தான் போகலான் இருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா முல்லைத்தீவு பேருந்து நிலையத்துக்கு வந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய பயணம் முல்லைத்தீவிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி இதே துவங்கிவிட்டது. பஸ்ஸில் வேறு பாட்டு ஓடுது பாருங்கள். இந்த பக்கம் இயற்கை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஊர். அப்படியே நம்ம ஜன்னல் ஓரத்தில் உட்காந்துட்டு பாடிக்கிட்டே யாழ்ப்பாணம் போக வேண்டியது. முல்லைத்தீவில் வந்து கிளம்புன பேருந்து புதுக்குடியிருப்பு வந்துடுச்சு. புதுக்குடியிருப்பு டவுனெல்லாம் தாண்டி கொஞ்சம் இந்த பக்கம் வந்துட்டோம். பாருங்கள், பரந்தன் வீதி புதுக்குடியிருப்பு. அப்படியே கொஞ்சம் நேரம் புதுக்குடியிருப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த புதுக்குடியிருப்பில் இருக்கிற மக்கள் ரொம்ப வீரமானவங்களாம். அப்படின்னு நேற்று முல்லைத்தீவு கடலுக்கு போனல, அங்கே ஒரு தம்பி சொன்னார், புதுக்குடியிருப்பு மக்கள் அண்ணே அவங்கெல்லாம் பயம்னா என்னன்னு தெரியாமல் இருந்தவங்க அப்படின்னு சொன்னார். அதனால் அந்த புதுக்குடியிருப்பை நீங்களும் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரபுரம் 5 கிலோமீட்டரா. சுதந்திரபுரம்னு ஒரு ஊரே இருக்குது இங்கே. சுதந்திரம் அந்த வார்த்தையை பிடிக்கும். சுதந்திரபுரமா. நம்மளுடைய பேருந்து வந்து இப்போ சுதந்திரபுரத்தை அதுக்கு நேராக உள்ள மெயின் ரோட்டில் போயிட்டுருக்கு. அடுத்து எந்த ஊர் தெரியல, வந்தால் பார்ப்போம். உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் பஸ்ஸில் பயணம் பண்ணும்போது பாட்டு எப்படி ஓடுமோ அதே மாதிரி அந்த ஆடியோ குவாலிட்டி பாட்டு எனக்கு அப்படியே தமிழ்நாட்டில் இருக்க ஒரு ஃபீலிங்ஸ் தான் இருக்குது. பாட்டு அவ்வளோ அருமையான பாட்டு. வந்த பாடல்கள் அதே மனசை உறுத்துது. அவ்வளோ அருமையாக பாட்டு போடுறாங்க பஸ்ஸில். இப்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேருந்து பரந்தன் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடுச்சு. இதுலேருந்து லெஃப்ட் சைடு போனோன்னாக்க கிளிநொச்சி, ரைட் சைடு போனோன்னா ஆனையிரவு அந்த பக்கம் போயிடுவோம். வந்து ஒரு நாள் தான் ஆச்சு, எனக்கே எல்லாம் புரிஞ்சிச்சு பாருங்கள். பரந்தன் டவுனு தான் பார்த்துருக்கீங்க. எய்த்தாப்பில் ஒரு பஸ் நிற்கிது பாருங்கள். எய்த்தாப்பில் நிற்கிற பஸ் எங்கே போகுதுன்னா வவுனியா போகுது. விசுமாடுலேருந்து வவுனியா போகிற பஸ் எய்த்தாப்பில் நிற்கிது. இதான் பரந்தன் கடை தெரு. நல்லா பார்த்துவாங்க. பனை இல்லை பளை அப்படிங்கிற இடத்துக்கு பளை மத்திய கல்லூரி. ஓகே, அடுத்த ஸ்டாப்பு எங்கே நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
கொடிக்காமம். ஸோ இப்போ நம்ம ஏறக்குறைய யாழ்ப்பாணத்தை கிட்ட நெருங்கிக்கிட்டே இருக்கிறோம். சரிங்களா? இப்போ மலை அங்கே போயிட்டுருக்கோம். மலை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேருந்து கொடிக்காமம் வந்துடுச்சு. கொடிக்காமம் நகர பகுதியில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். கொடிக்காமம் எப்படி இருக்குன்னு அப்படியே பாருங்க. இப்போ வந்து பஸ்ஸு முல்லைத்தீவில் ஏறின பஸ்ஸு வந்து இப்போது யாழ்ப்பாணம் வந்துருச்சு. இப்போ தான் வந்துருச்சு. இப்போது யாழ்ப்பாணத்தில் பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கி நாம் இருக்கக்கூடிய விடுதிக்கு நடந்து போயிட்டுருக்கேன். சரியாக இப்போ யாழ்ப்பாணம் டவுனுக்குள்ளே இருக்கும். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி நடந்து போய் கொண்டு இருக்கின்றேன். அப்படியே நீங்கள் பாருங்கள் யாழ்ப்பாணம் டவுன் இரவு நேரத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். யாழ்ப்பாண வீதிகளில் இரவு நேரத்தில் இப்போ நான் சுற்றி கொண்டு இருக்கிறேன். பின்னாடி இருக்கிறது தான் நம்ம விடுதி. விடுதியை பற்றி இன்னொரு காணொலியில் நல்லா தெளிவாக போடுறேன். இப்போ வந்து இரவு சாப்பாடு ஆக்சுவலாக எனக்கு பசி இல்லை, இருந்தாலும் ஸ்ரீலங்கன் ஃபுட்டை வந்து ஸ்ரீலங்கன் சாப்பாடை வந்து இருக்கிற நாளுக்குள்ளே நிறையா உணவுகளை சுவைச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ போகிறேன். அதனால் தாய்லாந்தில் இந்த மாதிரி நேரத்தில் அதிகமாக நான் சாப்பிட மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இரவு 6 மணிக்கு மேலே நான் எங்கேயுமே சாப்பிட்றதே கிடையாது. ஏன் சாப்பிட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் ஃபுட்டு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் போகிறேன். ஏதோ இங்கே ஒரு கடை இருக்குது. இந்த கடையா? ஏதோ சாப்பாட்டு கடை தான் இது. இது ஒரு சாப்பாட்டு கடை. அங்கே வந்து எலஃபண்ட் ஹவுஸ் ஒன்று இருக்குது. அது சின்ன கடை தெரியல. சரி, இந்த சாப்பாடு கடையில் போய் நம்ம பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒன் மேக்ஸ் சிட்டி ஃபுட் சிட்டி கிரவுண்ட் ஃப்ளோர்னு போட்டிருக்கு. இதில் போயிட்டு நம்ம என்னென்ன சாப்பாடு இருக்குது என்னென்னு பார்க்கலாம். ஓகே, இந்த இடம் எந்த இடம்னு தெரியுதுங்களா? நம்ம ஏற்கனவே வந்தோம்ல சேலம் ஆர்ஆர் பிரியாணி அண்ணாச்சி கடை தான் அது. நம்ம ஏற்கனவே இங்கே சாப்பிட்டோம், அதனால் மறுபடியும் இங்கே போக வேண்டாம். அதனால் வேறு ஏதாவது ஒரு கடை கண் பார்ப்போம். அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, பேர்ல் ஐலாண்ட். இதுதான் சேலம் ஆர்ஆர். ஏற்கனவே நம்ம சாப்பிட்டோம். இது வந்து பேர்ல் ஐலாண்ட் அப்படின்னு ஒரு கடை இருக்குது. இருங்க பார்க்கலாம். ஓ, இது வந்து பாருங்க, பேர்ல் ஐலாண்ட் கூல் பார். இது வந்து பாரு, ரெஸ்டாரண்ட்டு கிடையாது. சரி, இப்போ என்ன பண்ணுறது? முதல்ல பார்த்துட்டு வந்த கடையில் பார்த்தீங்கன்னா இது தான் கொத்தூர் வச்சு பரோட்டாவும் ஒரு இது மாதிரி பரோட்டாவும் ஒரு எக் கறி மாதிரி ஒரு கடையில் இருந்துச்சு. அதையே போயிட்டு நாம் முயற்சி பண்ணலாம். ஏன்னா சேலம் ஆர்ஆர் பிரியாணி நம்ம சாப்பிட்டோம். பக்கத்தில் பார்த்திங்கன்னா பாரு, அது குடிகாரங்க இடம். அங்கே நம்மளுக்கு என்ன விலை? குடிகாரன் சாப்பிட்ற இடத்துக்கு போனோம்னா அங்கே விலை அதிகமாக இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்ம ஊர் ஒயின் ஷாப்லேயே பார்த்தீங்கன்னா சைடிஸ் எல்லாம் எவ்வளோ விலை, ஆனால் டேஸ்ட்டும் இருக்காது, சுத்தமும் இருக்காது. ஆனால் விலை மட்டும் அவ்வளோ விலை. காரணம்னா அதுக்கு இந்த குடிக்கிறவங்களுக்கு அது இந்த நேரத்தில் தேவைப்படுதுங்கிறதுனால. அதனால் இப்போ நாம் முதல்ல பார்த்தோம்ல ஒரு கடை, அங்கேயே போயிட்டு பரோட்டாவும் கொஞ்சம் வித்தியாசமான கறி எக் கறி வித்தியாசமான எக் கறி இருந்துச்சு. அங்கேயே நம்ம போயிட்டு பார்க்கலாம். மூஞ்சி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதே கடைக்கு திரும்ப வந்தேன். 2 ரொட்டியும் ஒரு இந்த முட்டை கறி மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க, அது ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். நம்ம பரோட்டாவுக்கு நம்ம ஊரில் இதெல்லாம் இருக்கும்ல குருமாலாம், இங்கே பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது. முட்டை கறி இன்றைக்கி ஒரு புடி முட்டையை வந்து மிளகாய் வெங்காயம்லாம் போட்டு ஏதோ பண்ணியிருக்காங்க. நம்ம இதுக்காக தான் இப்போ நான் பரோட்டா வாங்கி, எனக்கு பரோட்டாவே அதிகம் பிடிக்காது. இதை சாப்பிட்றதுக்காக இப்போ பரோட்டா வாங்கியிருக்கேன். இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்க்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலில் வந்து அதாவது அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட டைம் ஆகிடுச்சு போல், க்ளோசிங் டைமு, சாப்பிட முடியாதுட்டாங்க. அதனால் பார்சல் வாங்கிட்டு வந்துட்டேன் ரூமுக்கு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. 2 பரோட்டா. இங்கே பார்த்தா அந்த கறி வந்து இங்கே கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க போல், வித்தியாசமாக இருக்குது. நம்ம ஊர் குருமா மாதிரி இல்லை, இது வேறு மாதிரி இருக்குது, சால்னா மாதிரியும் இல்லை. ஸோ இப்போ வாங்க இந்த முட்டை பரோட்டா அப்புறம் இந்த சால்னா எல்லாம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு முட்டையில் லேசாக அப்படி எடுத்துக்கணும், இது மாதிரி. அதை அப்படியே சால்னாவில் தொட்டுக்கணும். அப்படியே பரோட்டாவை லைட்டாக, ரொம்ப இல்லாமல் லைட்டாக பரோட்டாவை அப்படி எடுத்துக்கிட்டு, இப்போ நம்ம முதல்ல எடுத்தோம் இல்லையா முட்டை, அதையும் எடுத்து பரோட்டா எடுத்து அப்படி சால்னாவில் லேசாப்பில் அப்படி தொட்டு அப்படி டப்புக்குன்னு வாயில் போட்டணும். சூப்பராக இருக்கே. நம்ம ஊர் சால்னா ஸ்மெல்லு வருது, ஆனால் டேஸ்ட்டு புளிக்குழம்பு மாதிரி, காரக்குழம்பு இருக்குல்ல அந்த மாதிரி இருக்குது டேஸ்ட்டு. கொஞ்சம் முட்டையோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நல்லாயிருக்கு. ஸோ இதுதான் இன்றைய இரவு சாப்பாடு. அதுக்கு பாருங்கள், முட்டை பரோட்டா புளிக்குழம்பு சூப்பராக இருக்கு. யூ மஸ்ட் ட்ரை வென் யூ விசிட் ஜஃப்னா. ஸோ இதான் என்னுடைய இரவு சாப்பாடு. இதோடு இந்த காணொலியை முடிச்சுக்கலாம். நாளைக்கு இந்த ஹோட்டல் ரிவ்யூவை தனியாக போடுறேன். சூப்பர் ஹோட்டல், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். தனியாக ஒரு வீடியோ போடுறேன். நீங்களும் ஜாஃப்னா வந்தால் கண்டிப்பாக இந்த ஹோட்டலுக்கு வாங்க. இது வரைக்கும் நான் 3 ஹோட்டலில் தங்கினேன். இதுதான் பெஸ்ட்டு. சோஃபார் இதுதான் பெஸ்ட்டு. நல்லாயிருக்கு, க்ளீனாக இருக்குது, ஏசி, அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான், எல்லாத்தையுமே சொல்கிறேன். ஓகே, இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். See you in the next video. Bye bye. Have a good night.